الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், ஸஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சோதனைகளை எதிர்கொள்வோம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சோதனைகள், சிரமங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த சோதனைகளை, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது? இந்த சோதனைகளை கண்டு துவண்டு விடுவதா, அல்லது இந்த சோதனைகள், சிரமங்களை கண்டு விரக்தி அடைந்து விடுவதா, அல்லது இதுவெல்லாம் மிக எளிமையாக கடக்க வேண்டிய ஒன்று என்று நாம் தைரியம் பெற்று அதை கடந்து விடுவதா? இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது? ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு நாம் அதிக அளவில் சிரமத்திற்கு உள்ளாகின்றோம். அந்த சிரமம் யார் மூலமாக வருகின்றது? அந்த சிரமம் எப்பொழுது நீங்கும்? அந்த சிரமத்தை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது? அதனுடைய பயன்கள் என்ன? இப்படி பல செய்திகள் ஒவ்வொரு முஸ்லிம் அறிய வேண்டிய செய்திகள். இப்ப சில ஆரம்பமான அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில அடிப்படை விஷயங்கள். முதலாவது என்ன? நான் மட்டும் இவ்வளவு சோதிக்கப்படுகின்றேன், இவ்வளவு சிரமத்திற்குள்ளாகிறேன், இது உண்மையா? பொதுவா எல்லாருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எனக்கு மட்டும்தான் இவ்வளவு சிரமம் வருது, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நஷ்டம், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மை என்ன? உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிரமப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். நம்ம மட்டும் கிடையாது. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி, நம்ம மட்டும்தான் சிரமப்படுறது மாதிரி நம்ம எப்பவுமே நினைக்கிறோம். அது சின்ன சிரமமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல நினைக்கிறது என்ன? நமக்கு மட்டும் இது ஏன் நடக்குது என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையில் வெவ்வேறு வடிவங்களில் எல்லோரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஷத்து பலாஅன், யார் கடுமையாக சோதிக்கப்படுகின்றார்? உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல ரொம்ப சோதனைக்குள்ளாக்கப்படுபவர் யார், சிரமப்படுத்தப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிவான பதிலை வழங்குகின்றார்கள். அதே நபி அவர்கள் இறுதியாக என்ன சொல்லுகிறார்கள்? ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அப்தி ஹத்தா யம்ஷிய அலல் அர்த், ஒரு மனிதன் பூமியில் நடமாடி கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவன் சிரமப்படுத்தப்படுவான், சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
நபி அவருடைய அந்த கருத்தின் சுருக்கம் என்ன? மவுத் வர்ற வரையும் நமக்கு சோதனை இருந்துகிட்டே இருக்கும், கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்ப இதுல இருந்து விடுதலை? மவுத் ஆயிட்டோம்னா விடுதலை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மவுத் வரையும் இந்த சிரமங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த செய்தியை நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பட்டியலை இடுகின்றார்கள். யார் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றால் ஒரு அளவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அன்பியாஉ சும்மல் அம்சல் சும்மல் அம்சல் அலா ஹஸ்பி தீனிஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விடவும் அதிகமாக சிரமத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்படுபவர்கள் யார் என்றால் நபிமார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக சொன்னார்கள். நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அளவிலே சோதிக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய அளவிலே சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நபிமார்களில் சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நபி அவர்கள் மிக கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்ப நபிமார்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். மனிதர்களே சிறந்தவன் நபிமார்கள் தான். இப்ப இறைவனுடைய நெருக்கத்திற்கு தகுந்தாற் போல் சோதிக்கப்படுவது என்பது இறைவனுடைய நடைமுறையாக இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு அளவுகளை சொல்றாங்க, அலா ஹஸ்பி தீனிஹி ஃபஇன்கான தீனுஹு ஸல்பன் இஷ்தத்த பலாஹு. ஒரு மனிதனுடைய ஈமானும் அவனுடைய மார்க்கமும் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் கடுமையாக சோதிக்கப்படுவான் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி அவங்க அதை இன்னும் விளக்குறாங்க. அவனுடைய மார்க்க அறிவு, அவனுடைய ஈமானிய அந்த வலு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ரிக்கத்தாக இருந்தால் அவனுடைய சோதனையும் இலகுவாக இருக்கும். ஈமான் பலவீனமா இருக்குது, அவனுடைய உள்ளத்துல உறுதியான மார்க்க செய்திகள் எதுவும் இல்லை என்றால் அவன் குறைவாக சோதிக்கப்படுவான். எவ்வளவு ஈமான் உறுதியாக இருக்கிறதோ, மார்க்க அறிவு எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய சோதனையும் அதிகமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்ப மார்க்க அறிவு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, ஈமான் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதனை. இப்ப அதிக சோதனை வந்துச்சுன்னா ஈமான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோதனைகளே அவ்வளவா வரல அப்படின்னா ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்று பொருள். ஆகவேதான் இமாம்கள், அறிஞர்கள் சோதிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது எந்த சிரமமே இல்ல, லைஃப் அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னா அவர்கள் பயப்படுவார்கள். எங்கே இறைவன் என்னை நேசிக்கவில்லையோ, எங்கே என்னுடைய ஈமான் பலவீனமாக இருக்கின்றதோ, ஆகவேதான் இறைவன் என்னை சோதிக்கவில்லையோ என்று அவர்கள் பதட்டத்திற்கு உள்ளாவார்கள். கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடப்பதை பார்த்த போது உடனே கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதோ ஃபித்னா வந்து விட்டது. ஃபித்னா என்றால் சோதனை வந்து விட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நாம என்ன நினைக்கிறோம்? செல்வம் இல்லைன்னா சோதனை நினைக்கிறோம். செல்வமும் சோதனை தான். இறைவன் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்பதை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக முதலாவதாக நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள், மவுத் வரையும் சோதிக்கப்படுவார்கள். நாமும் விதிவிலக்கில்லை, யாரும் அதில் விதிவிலக்கில்லை. அதே போன்று எவ்வளவு ஈமான் இருக்கிறதோ, எவ்வளவு உள்ள உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் சோதிக்கப்படுவோம் என்பதையும் நாம் ஆர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அறிய வேண்டிய விஷயம் என்ன? இந்த சோதனைகளை வழங்குவது யார்? இந்த புரிதல் நமக்கு வேணும். கஷ்டங்கள், சிரமங்கள் பல வகையில் இருக்கிறது. எந்த வகையாக இருந்தாலும் சரி, எந்த முறையாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு தனி மனிதனை சொல்கிறோம், அல்லது நாம் வேறு நம்முடைய விரோதிகளை சொல்லலாம், அல்லது வேறு எதையாவது நாம் சொல்லலாம். ஆனால் இவையெல்லாம் சிரமங்களாக வருகிற பொழுது இறைவனுடைய நாட்டத்தினால் தான் வருகின்றன. அதைவிட இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் தான் அந்த சோதனைகள் வழங்குகிறான். பொருளாதாரத்தை யார் வழங்குகிறானோ அவன் தான் பொருளாதாரத்தை எடுத்து நம்மை சோதிக்கிறான். அப்படித்தான் நம்ம விளங்கணும். நாம் இந்த புரிதலை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாவிட்டால் இந்த சோதனைகளை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. அல்லாஹ் தான் கொடுக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மௌத் யாருக்கு கொடுக்குறான்? அல்லாஹ் தான் கொடுக்குறான். பிள்ளைகளை கொடுப்பது யார்? இறைவன் தான் கொடுக்கின்றான். பொருளாதாரத்தை கொடுப்பவன் யார்? இறைவன் தான். நஷ்டத்தை கொடுப்பவன் யார்? அதுவும் இறைவன் தான். நல்லதையும் நன்மைகளையும் நாம் மகிழ்கின்ற விஷயங்களை எவன் வழங்குகின்றானோ அந்த இறைவன் தான் நமக்கு சிரமங்களையும் சோதனைகளையும் நாம்
எவற்றையெல்லாம் துன்பம் என்று நினைக்கின்றோமோ அந்த துன்பங்களையும் இறைவன் தான் வழங்குகிறான். இது இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி. மூன்றாவது நம்ம என்ன புரியணும், இந்த சிரமங்கள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இந்த சோதனைகளுக்கும் சிரமங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நாமே தற்காலிகமானவர்கள், நம்முடைய சிரமங்கள் அதைவிட தற்காலிகமானது என்று குறிப்பிடுகின்றார். நம்மளை பொறுத்தவரையும் 3 வருஷம் 4 வருஷம் இதே மாதிரிதாங்க இருக்கு. இவ்வளவு கஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது அந்த சோதனை நிறைவடைகின்ற பொழுது அந்த காலங்கள் நமக்கு பெரிதாக தெரியாது. எப்படி நம்ம 3 வருஷத்தை கடந்து வந்தோங்கிறது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். சிரமங்களும் சோதனைகளும் தற்காலிகமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், 2 முறை சொல்கிறான். நாம் அறிந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். சிரமத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது, சிரமத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது என்று அல்லாஹ் 2 முறை ஒரே அத்தியாயத்தில், சின்னஞ்சிறு அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான். இப்ப நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன? நம்ம ஒரு சிரமத்தில் சிக்கி இருக்கிறோம். பொருளாதார சிக்கல், அல்லது வேற ஏதாவது உறவினருடைய இழப்பு, அல்லது நெருங்கிய கணவனுடைய இறப்பு, அல்லது மனைவியுடைய இறப்பு, இந்த மாதிரி நம்ம நிறைய இழப்புகள், நிறைய சிரமங்கள் எல்லாம் அனுபவிக்கிற பொழுது, சந்திக்கின்ற பொழுது நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, இது தற்காலிகமானது. அதுக்கு ஒரு லைஃப் இருக்கிறது. அது 1 மணி நேரமா இருக்கலாம், 1 நாளா இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 1 ஆண்டுகள் அல்லது சில ஆண்டுகளா இருக்கலாம். அவ்வளவுதான். காலம் ஃபுல்லா ஒருத்தர் சோதனையிலேயே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. சிரமங்களும் சோதனைகளும், நன்மைகளும் தீமைகளும், இன்பங்களும் துன்பங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற ஒரு புரிதல் நமக்கு அடுத்து தேவைப்படுகிறது. அதே போன்று அடுத்து நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன? எந்த வகையிலெல்லாம் நாம் சோதிக்கப்படுகின்றோம், இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக அதை எடுத்து சொல்லுகின்றான். வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இவ்வளவுதான். இந்த சோதனையில் அல்லாஹ் ஒரு பட்டியலை இடுகின்றான். 4 வகையான சிரமங்களும் சோதனைகள் வரும். முதலாவது, நம்முடைய உடல் ஆரோக்கிய, உடல் நலம் பாதிக்கப்படுவது, இதன் மூலமாக சோதிக்கப்படுவது. இரண்டாவது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், சிரமங்கள், பிரச்சனைகள். மூன்றாவது, நம்முடைய விரோதிகள், நம்முடைய எதிரிகள் மூலமாக வரக்கூடியது. இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வகுப்புவாதிகளுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சி எதுல இருக்குது அப்படின்னா, முஸ்லிம்களுடைய எதிர்ப்புலதான் இருக்குது. முஸ்லிம்களை எதிர்த்து அவர்கள் வலுப்பெறுகிறார்கள். முஸ்லிம்களை ஒடுக்கி அவர்கள் உயர்வு பெறுகின்றார்கள். முஸ்லிம்களை பயமுறுத்தி அவர்கள் ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு நசுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆதாயம், அரசியல் ஆதாயம், பொருளாதார ஆதாயம், எல்லா ஆதாயம் அவர்களுக்கு உண்டு. ஆகவே எப்படியெல்லாம் முஸ்லிம்களை வஞ்சிக்கலாம், ஒடுக்கலாம், முஸ்லிம்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம் என்று அவர்கள் யோசித்து செய்கிறார்கள். ஒரு பெரிய பிளான் போட்டு செய்யறாங்க. அப்ப இப்படி எதிரிகள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், அதே போன்று இயற்கை அம்சங்கள் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள், சோதனைகள், பிரச்சனைகள். அதே போன்று 5வதாக பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார சோதனைகள். இந்த 5க்குள்ளாக நம்முடைய எல்லா சோதனைகளும் நாம் அடக்கி விடலாம், எல்லா பிரச்சனையும் அடக்கி விடலாம். நம்முடைய உடல் மூலமாக, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக. இரண்டாவது, நம் உடன் இருப்பவர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள். மூன்றாவது, நம்முடைய எதிரிகள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள். 4வதாக, இயற்கையின் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள். மழை இல்ல, வறட்சியா இருக்குது, வெயில் அதிகம், கடுமையா இப்ப காத்து வீசிக்கிட்டே இருக்குது. இந்த காற்றுக்கு அடுமையா வீசுகிற பொழுது அதனால் நமக்கு நிறைய நஷ்டங்கள் வரலாம். அதே போன்று மிக முக்கியமாக பொருளாதார சோதனைகள். வியாபாரமே நடக்கல, அல்லது ஒரு பெரிய சொத்து வாங்கி இருக்கிறோம், அது விற்குன்னு சொல்லி நினைப்போம், அது விற்கவே விற்காது. இப்படி பல்வேறு வகையில இந்த 5 கோணங்களில் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இது இல்லாம இன்னொரு கோணத்திலையும் இந்த சோதனைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம் தனிப்பட்ட முறையில சோதிக்கப்படுவோம், அதே போல ஒரு சமூகமே சோதிக்கப்படும். மழை பெய்யல அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கே வறட்சி, அந்த மாநிலத்துக்கே வறட்சி, எல்லோருக்கும் சோதனை வருகிற போது நமக்கும் அது வந்துடும். அதே போன்று முழு உலகத்திற்கு கூட ஒரே சமயத்திலே சோதனை வரலாம். கொரோனா வந்தது, ஊரடங்கு வந்தது, உலகம் ஃபுல்லா சோதனை, எல்லா மக்களுக்கும் அதிலே சோதனை இருக்கிறது.
ஒரு பெரிய வால் நட்சத்திரம் பூமி மேல வந்து மோத போகுது அப்படின்னா எல்லாருக்கும் பதட்டம் தான். ஒரு சுனாமி வரப்போகிற ஒரு நிலநடுக்கம் என்றால் எல்லோருக்கும் அது பதட்டம் தான். ஆக தனிப்பட்ட முறையிலும் ஒரு சமுதாயமுமாக அல்லது முழு உலகமுமாக அல்லாஹ் சோதிப்பது வழக்கம். இப்படி அல்லாஹுடைய சோதனைகள் பல்வேறு வகைகளில் இருக்கின்றன. இப்ப இந்த சிரமங்கள் வருது, சோதனைகள் வருது. இப்பொழுது இந்த சோதனைகளை எதிர்கொள்கிற பொழுது அந்த சோதனை காலங்களை நாம் எப்படி கழிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. சிரமம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தனிமையில் இருக்கக்கூடாது. பொருளாதார நஷ்டம் அல்லது யாராவது இறந்துடுறாங்க, வஃபாத் ஆயிடுறாங்க, இப்ப நம்ம ரொம்ப கடும் மன உளைச்சல்ல இருக்கிறோம். இந்த மாதிரியான தருணங்கள்ல தனிமையாக இருப்பது என்பது கூடுதலாக நமக்கு சிரமத்தை வழங்கும். இப்ப நம்ம நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும். தனிமையாக இருக்கிற பொழுது ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் தனியாக சென்று விடக்கூடாது. பொதுவாகவே தனிமையாக இருப்பது என்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. தனியாவே நம்ம எப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னா அவர் ரெண்டாவது யார் வந்துருவான்னா சைத்தான் தான் வருவோம். பாவம் செய்யக்கூடிய பல மக்கள் தனிமையிலே தான் பாவம் செய்கிறார்கள். பெரும் பாவம் செய்யக்கூடிய பல மக்களை பார்த்தால் அவர்கள் தனிமை விரும்பிகளாக இருந்துதான் அவர்கள் பாவத்தை செய்கின்றார்கள். ஒருத்தர் யாரு கூடயுமே இல்ல, தனியா போறாருனாலே என்ன அர்த்தம்? தனிமையை விரும்புறாருனாலே என்ன அர்த்தம்? ஏதோ அவர் தவறு செய்கிறார் என்று பொருள். ஆகவே தனிமையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கவலை கொள்வதை நிறுத்த வேண்டும். கவலையினால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. அந்த சோதனைகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த சிரமத்தை எப்படி நம்ம சமாளிக்கலாம் தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய கவலை கொள்வதால் எந்த பயனும் இல்லை. நல்லடியாருடைய பண்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலையோடு இருக்க மாட்டார்கள், துயரப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். துயரம் கொள்வது, கவலைப்படுவது யாருடைய இயல்பு? நிராகரிப்பாளருடைய இயல்பு. ஒரு மூமின், ஒரு சூனவாசி கவலைப்படுவானா என்றால் கிடையாது. சூனவாசிகளுடைய பரிசுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது முதல்ல சூனவாசிகள் சூனத்தில் நுழைந்து விட்டால் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, துயரமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப சூனவாசியுடைய அடையாளம், ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன? கவலைப்படாமல் இருப்பது. அந்த கவலையினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. மூன்றாவதாக, பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒப்பாரி வைக்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு கஷ்டம் இருக்குது. சில பேரை பார்த்த உடனே முகம் வாடி இருக்கும். என்னன்னு கேட்டோம்னா அப்படியே கொட்டிடுவாங்க. உலகத்திலே இவருதான் இந்த நிமிஷத்துல மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார், பூமியே அவர் தலையில வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போல, பெரிய சுமை இருப்பது போல அவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் கேட்டோம் அப்படின்னா இது சின்ன விஷயமாச்சு நம்மளே சொல்லுவோம். ஆனால் அவரை பொறுத்தவரை அது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. மிகப்பெரிய துன்பத்திலே சிக்கி கொண்டது போல இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அந்த மாதிரி புலம்புறது, பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது. பார்ப்பவர்களெல்லாம் சொல்வதன் மூலமாக எந்த பலனும் கிடையாது. ஒரு சில நபர்கள்ட்ட சொல்லலாம், ஆலோசனை பெறுவதற்காக சொல்வது, அது தனி விஷயம். ஆனால் பார்ப்பவரிடமெல்லாம் புலம்புவது என்பது மிகப்பெரிய தவறான ஒரு அணுகுமுறையாகும். இப்ப தனியாக இருக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, மற்றவங்கள்ட்ட ஒப்பாரி வைக்கிறது கூடாது. இது சோதனை காலங்களில் நாம் செய்யக்கூடாத அம்சங்கள். அதே சமயத்தில் இந்த சிரமங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் மிக சிறப்பாக அதற்கு வழிகாட்டுகிறது. மார்க் முதலாவது என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லாஹ் இந்த அளவு என்னை சோதித்திருக்கிறான், அது அவனுடைய கருணை என்று புரிய வேண்டும். இவ்வளவுதான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கையில காலில சிராய்ப்பு அப்படின்னா என்ன நினைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், இதோட அல்லாஹ் இந்த சோதனை நிறுத்தி கொண்டானே. ஏதாவது கைகால பிராக்சர் ஆயிருந்தா என்ன பண்றது? அல்லது கைகால் போயிருந்தா என்ன பண்றது? அல்லது உயிர் போயிருந்தா என்ன பண்றது? அல்லது குற்றூரும் குறையுமாக நாம் மாத கணக்கிலே மருத்துவமனையில் இருந்திருந்தால் என்ன ஆவது என்றெல்லாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் இறைவன் ஆற்றல் மிக்கவன். இவ்வளவுதான் சோதிக்க முடியுமா இறைவனால? எல்லா வகையிலும் ஆற்றல் மிக்கவன். எவ்வளவு வேண்டுமானால் அவன் சோதிக்கலாம். ஆகவே இந்த அளவில் தானே அல்லாஹ் என்னை சோதித்தான் என்று நாம் முதலில் ஆறுதல் கொள்ள வேண்டும், என்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சோதனைகளின் போது நாம் முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது என்ன? இறைவன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்ற ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பெரிய உத்தரவாதம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் பல்வேறு கோணங்களிலே அல்லாஹ் அதை குறிப்பிடுகிறான். நாம் எந்த அடியாரையும் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை.
அல்லாஹ் யாரையும் சக்திக்கு அதிகமாக துன்புறுத்துவதில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய ஒரு வாக்குறுதியை பதிவு செய்கின்றான். நமக்கு ஒரு சோதனை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு நம்முடைய தாங்கு திறனுக்கு அது உட்பட்டது என்று பொருள். அது நம்மளால தாங்க முடியுங்கிறனாலதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நாம் புரிய வேண்டும். அப்படி என்றால் என்ன? இதை என்னால் எதிர்கொள்ள முடியும், இதை நான் கடந்து விட முடியும், இதை நிச்சயமாக நான் இதை வெற்றி கொள்ள முடியும், இந்த சோதனையை நாம் மிக எளிமையாக நான் இதை தாண்டி வந்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, வரலாற்றிலிருந்து நாம் ஆறுதல் பெற வேண்டும். வரலாற்றை நம்ம படிக்கணும். நம்ம திருக்குரான் படிப்பது, நபிமாருடைய வரலாறு படிப்பது, அதே போன்ற முன்னோருடைய வரலாறுகளை எல்லாம் படிப்பது எல்லாம் எதற்காக? நாம் அவருடைய வரலாற்றிலிருந்து ஆறுதல் பெறுவதற்காக. இப்ப திருக்குறான்ல நிறைய நபிமாருடைய வரலாறு எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீங்கள் எப்படி சோதிக்கப்படுகிறீர்களோ அதை விட அதிகமாக நபிமார்கள், முந்தைய நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். நபி அவர்களே, உங்களை கிண்டல் செய்கிறார்களா? அப்படி என்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களையும் கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது எதற்காக? ஒரு ஆறுதல். நபிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபி தோழர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லோரும் சோதிக்கப்பட்ட, இதை விட பன்மடங்கு அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நான் எம்மாத்திரம் என்ற எண்ணம் நமக்கு அப்பொழுது ஒரு பெரிய ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அதே போன்று நான்காவதாக, சக மனிதர்களிடம் பேச வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். எல்லார்ட்டையும் கிடையாது, எல்லார்ட்டையும் பேசணும்னா அது புலம்பல். ஒரு சில நபர்களிடம், முக்கியமான அறிஞர்களிடம் அல்லது நம்முடைய குடும்பத்திலே உறவினர்களிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், நிபுணர்கள், அவங்கள்ட்ட போய் நம்முடைய மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி ஆலோசனை பெற வேண்டும். இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி வந்திருக்கு, இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த ஒரு பொருளாதார சிக்கல் வந்திருக்கு, இது எப்படி நான் எதிர்கொள்வது என்றெல்லாம் கேட்கிற பொழுது ஒரு பெரிய தீர்வு நமக்கு கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும். பெரிய சிரமம் வந்துருச்சு, அதை சொல்லா வெக்கம் என்ற அடிப்படையை நாம் ஒதுங்கி ஒதுங்கி தற்கொலை அளவிற்கு சென்று விடுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஆலோசனை பெறாமல் இருப்பது, சக நண்பர்களிடம் பேசாமல் இருப்பது. இப்படி நாம் ஆலோசனை பெறுகிற பொழுது, சக மனிதரிடம் ஆறுதல் பெறுகின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கான ஒரு தீர்வை நாம் பெறுகின்றோம். இவை எல்லாவற்றையும் விட சிரமங்களின் போது, பிரச்சனைகளின் போது நாம் அதிகம் இறைவனை நெருங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் முஸல்லாவை நோக்கி ஓடினார்கள், இறைவனிடத்தில் அவர்கள் முறையிடுவார்கள், இறைவனை அதிகம் நெருங்க வேண்டும். நாம் இன்றைக்கு தீர்வை நோக்கி எங்கெல்லாமோ ஓடுகின்றோம், ஆனால் முஸல்லாவை நோக்கி ஓடுவதில்லை, மஸ்ஜிதை நோக்கி வருவதில்லை. இறைவன் தான் கடைசி அடைக்கலமாக இருக்கின்றான். காரணம் என்ன? அவனிடமிருந்துதான் சிரமங்கள் வருகின்றன. அப்ப சிரமத்தை யார் தர்றானோ அந்த அவனிடம் செல்வதுதான் சிறந்ததாக இருக்க முடியும். தாய் அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தை மீண்டும் தாயை நோக்கி ஓடி வருகிறது. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு தாயை தவிர வேறு எதுவும் தெரியாது, படைத்தவனை தவிர நமக்கு வேறு எந்த போக்கிடமும் இல்லை. நாம் இறைவனை நெருங்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் வருகிற பொழுதும் நாம் இறைவனை எந்த அளவிற்கு நெருங்குகிறோமோ அந்த அளவிற்கு அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். பல சமயங்களில் நாம் இந்த சோதனை மூலமாக இறைவனை நெருங்கி பிற்பாடு நாம் எப்பொழுதுமே இறைவனை நெருங்குவதற்கான வாய்ப்பிற்காக கூட அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம். பள்ளிவாசலுக்கே வந்திருக்க மாட்டாரு, தொழுகுங்கிறதே இல்ல, ஒரு சிரமம் வந்துச்சு, அப்புறம் தொழுகைக்கு வந்தாரு, அதுக்கு பிறகு அப்படியே தொழுக ஆரம்பிச்சிட்டார். என் இறைவன் என்னை சோதித்தான், அந்த சோதனை நாட்களை நான் இறைவனை நெருங்கினேன், இப்பொழுது என்னை நல்ல நிலையில வைத்திருக்கின்றான், இப்பொழுது நான் நன்றி செலுத்துவதற்காக நான் பள்ளிக்கு வருகிறேன் என்ற அடிப்படையில பல மக்கள் வந்திருக்கின்றார்கள். அப்ப சிரமங்களும் சோதனைகளும் இறைவனை நெருங்குவதற்காக கூட இருக்கலாம், இறைவன் தன்னை நோக்கி அழைப்பதற்காக இந்த சிரமங்களை வழங்கலாம் என்ற ஒரு புரிதல் நமக்கு இங்கே தேவைப்படுகின்றது. இப்ப இறைவனை நம்ம எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவிற்கு அந்த சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம் என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் சோதனையை எதிர்கொள்வதற்கு அந்த சோதனைகளுடைய பயன்களை நாம் புரிய வேண்டும். திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்த சோதனையினால் ஏற்படக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பயன்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சோதனைகளிலிருந்து மிக எளிமையாக கடப்பதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக, அந்த சோதனை மூலமாக இறைவனை மேலும் நெருங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ்
بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك كريم بالرؤوف الرحيم ورب